நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காண்டவ வனமே பற்றி எரிந்தபோது தனக்கு அபயம் அளித்து தன் உயிரை காப்பாற்றினான் அர்ஜுனன். ஆகவே இந்த பாண்டவர்களுக்கு ஏதாவது பிரதியுபகாரம் பண்ண வேண்டும் என்று விரும்பினான் மயன். நேராக சென்று அவன் அர்ஜுனனையும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் பார்த்து தன் உயிரை காப்பாற்றிய பாண்டவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரதியுபகாரம் செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேட்டான். ஏதொரு உதவியானாலும் தான் செய்ய தயாராக இருப்பதாக மயன் தெரிவித்தான். அப்பொழுது அர்ஜுனன் சொன்னான், ஒரு உதவியை ஒருவருக்கு செய்கிற போது பின்னால் இதற்கு பிரதியுபகாரமாக இவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள் என்று எண்ணி பார்த்து கொண்டு ஒருவன் உதவி செய்தால் அது உண்மையான உதவி ஆகாது. ஆகவே எந்த பிரதியுபகாரத்தையும் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை, இது கைமாறு கருதாமல் செய்த உதவி என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் சொன்னான், பாண்டவர்கள் மேல் நீ வைத்திருக்கிறாயே பேரன்பு, அதுவே போதும், வேறெந்த கைமாறும் வேண்டியதில்லை என்று அர்ஜுனன் சொல்லிவிட்டார். ஆனால் அருகிலே இருந்த கிருஷ்ண பகவானோ மயனை பார்த்து, இந்த பாண்டவர்களுக்கு நீ ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று கருதினால் ஒரு அழகான மணிமண்டபத்தை சமைத்து கொடு, அதுதான் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கைமாறு என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். அதை கேட்ட மயன் பார்த்தான், இந்த பூவுலகில் எங்கும் இல்லாத பேரழகோடு இந்த பாண்டவர்களுக்காக ஒரு மணிமண்டபம் சமைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் ரிஷபர்பா என்று அழைக்கப்படுகிற ஒரு மன்னன் பழைய காலத்தில் கைலாச மலைக்கு அருகிலே இருக்கிற மைனாகத்திற்கு அருகில் பிந்துசரஸ் என்று அழைக்கப்படுகிற இடத்திற்கு மிகவும் அருகாமையில் ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டியிருந்தான். அந்த ரிஷபர்வா என்கிற மன்னன் கட்டியிருந்த மாளிகை முழுவதுமே ரத்தினங்களால் ஆக்கப்பட்ட மாளிகை. விலை மதிக்க முடியாத ஒளிமிகுந்த ரத்தினங்களால் ரிஷபர்வா அமைத்திருந்த அந்த மாளிகையை பார்த்து வியப்படையாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பாண்டவர்களுக்காக ஒரு மணிமண்டபம் சமைப்பதென்றால் நேராக பிந்துசரஸுக்கு சென்று ரிஷபர்வா அமைத்திருக்கிற அந்த ரத்தின மாளிகையிலிருந்து விலை உயர்ந்த ரத்தினங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு சிறப்பான மாளிகையை நான் அமைக்கிறேன், ஒரு மணிமண்டபத்தை புதுக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு மயன் அந்த வேலையை செய்கிற முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தினான். ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதியான ஒரு இடத்தை முதலில் தேர்வு செய்ய வேண்டும். அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் சரியானதாக அமைய வேண்டும். ஏறக்குறைய 10,000 அடி நீளமும் அகலமும் உடைய ஒரு பெரிய இடத்தை தேர்வு செய்து வாஸ்து முறைப்படி எந்தெந்த இடத்தில் என்னென்ன அமைக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானம் பண்ணி இதை அமைப்பதற்குரிய இந்த வேலையை தொடங்குவதற்குரிய ஒரு சிறந்த முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து 8,000 கிங்கரர்களை இந்த வேலையில் ஈடுபடுத்தி மிக சிறப்பாக இதை செய்து முடிப்பது என்று முடிவு செய்தான் மயன். வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான். ரத்தினங்களும் நவமணிகளும் தருவிக்கப்பட்டது. மிகவும் அருமையான அந்த மணிமண்டபம் ஏறக்குறைய 14 மாதங்களாக முயன்று அந்த மணிமண்டபத்தை பார்த்து பார்த்து அழகாக அமைத்து வானளாவி நிற்கிற உயர்ந்த மணிமண்டபமாக அவன் அமைத்தான். அதை பார்த்தவர்கள் மேல் மாடம் ஆகாசத்து சந்திரனையே அளாவி நிற்பதைப் போல் இருக்கிறதே என்று அதிசயப்பட்டார்கள். திரும்புகிற திசையிலெல்லாம் பரிசுத்தமான தூய்மையான வெண்மை நிறம் காட்சி அளிக்கக்கூடிய விதமாக இருந்த ஒரு துய்ய மாளிகையை அவ்வளவு சிறப்பாக அவன் உருவாக்கினான். மாளிகையினுடைய ஒவ்வொரு தூண்களும் பார்ப்பாருடைய கவனத்தையெல்லாம் கவரும்படியாக சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததாக இருந்தது. பொன்னாலான விருட்சங்களையெல்லாம் கொண்டு வந்து அந்த மணிமண்டபத்தை அலங்காரம் செய்தான். பார்க்கிற போது இது ஒரு அரண்மனையா, இல்லை இது ஒரு நந்தவனமா, இல்லை இது ஒரு மணிமண்டபமா, இது ஒரு தோட்டமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய விதமாக அனைத்து அம்சங்களையும் ஒரே இடத்தில் நிறைத்து பொன்னாலும் வெள்ளியாலும் புதுக்கி பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு மணிமண்டபத்தை அமைத்தான். அழகிய ஒரு தடாகம் நிறைந்திருக்கிற தண்ணீர், அதில் மீன்களும் ஆமைகளும் வாசம் செய்வதை போன்ற ஒரு அமைப்பு. அந்த தடாகத்தை பார்த்தால் தடாகத்திற்கு அருகிலே இருக்கிற சலவை கல்லின் நிறமும் தடாகத்தில் இருக்கிற தண்ணீரின் நிறமும் ஒன்று போலவே இருந்தது. சலவை கல்லில் கால் வைக்கிறவர்கள் இதில் தண்ணீர் இருக்கிறதோ என்று நினைக்கும்படியாக இரண்டும் ஒரே நிறத்தில் அவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தடாகத்தினுடைய படிகளை பார்த்தே பல பேர் பரவசப்பட்டார்கள். இவ்வளவு அழகாக மயன் ஒரு மாளிகையை அமைத்து பாண்டவர்களுக்கு இந்த மாளிகையை தன் உயிரை காப்பாற்றிய பாண்டவர்களுக்காக இத்தனை சிறப்பாக இந்த மாளிகையை அருமையாக சமைத்து
அதை பாண்டவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மயன் விரும்பினான். இந்த மணிமண்டபத்தை மயன் சமைத்து பாண்டவர்களுக்கு கொடுத்த பின்னால் அவர்களை பார்ப்பதற்காக நாரத மகரிஷி பாண்டவர்களை சந்திப்பதற்காக வந்தார். பாண்டவர்கள் ஐவரும் மகரிஷியின் காலில் போய் பணிந்து அவருடைய ஆசியை பெற்றுக்கொண்டு ஆனந்தப்பட்டார்கள். அப்பொழுது நாரத மகரிஷி எப்பொழுதும் பாண்டவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் என்பதனால் நாரத மகரிஷி தர்மபுத்திரனை பார்த்து சில கேள்விகளை எல்லாம் கேட்டார். அவர் கேட்டார், தர்மபுத்திரா, நீ சரியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறாயா என்று கேட்டார். எவ்வளவோ போராட்டத்திற்கு பிறகு திருதராஷ்டிரன் தன் குழந்தைகளோடு போராடி போராடி வெற்றி பெற்றதைப் போல கௌரவர்களிடத்தில் துரியோதனாதியர்களிடத்தில் போராடித்தான் தர்மபுத்திரனுக்கு யுவராஜ பட்டம் கட்டினான் என்று பாரத கதையில் படிக்கின்றோம். துரியோதனனுக்கு கொஞ்சமும் சம்மதமில்லை, சகுனிக்கும் சம்பந்தமில்லை, துரியோதனனின் சோதரர்களுக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் பீஷ்மரும் துரோணரும் கிருப்பரும் எல்லோரும் அந்த திருதராஷ்டிரனுக்கு நியாயத்தையும் நீதியையும் எடுத்து சொல்லி பாண்டவர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது, தருமனுக்கும் நீ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், யுவராஜ பட்டம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் பலமுறை எடுத்து சொன்னதன் விளைவாகத்தான் தர்மபுத்திரனுக்கு யுவராஜ பட்டம் கட்டி அவனை காண்டவ பிரஸ்தத்திலே போய் நீ வாழ் என்று சொன்னான் திருதராஷ்டிரன். சொல்லும் போதே பெருமையாக பேசினான். ஒரு காலத்தில் இந்த காண்டவ பிரஸ்த நகரத்தை தான் தலைநகராக வைத்துக்கொண்டு நகுஷன் என்கிற நம் குல மன்னன் அரசாட்சி செய்தான். யயாதி என்கிற மன்னன் இந்த இடத்தை தான் தன்னுடைய ராஜதானியாக வைத்திருந்தான். புரூரவஸ் இந்த இடத்தில் தான் அரசாட்சி செய்தான். இப்படியெல்லாம் சொல்லி ஒன்றுமில்லாமல் நசித்து போன, நலிந்து போன, அழகெல்லாம் சோபையெல்லாம் இழந்து போன காண்டவ பிரஸ்தத்தில் போய் நீங்கள் அரசாட்சி செய்யுங்கள் என்று சொன்னவன் திருதராஷ்டிரன். பாரத கதை சொல்லுகிறது, புரூரவஸ் என்கிற மன்னன் அங்கிருந்து தான் அரசாட்சி செய்தான். ஆனால் அந்த மன்னனிடத்தில் மன்னர்களுக்கு இருக்க வேண்டிய இயல்பான குணங்களில் ஒன்று தாராளமாய் இருப்பது, வறியவர்களுக்கு வழங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, துன்பம் துடைப்பது, பொருளை வாரி வழங்குவது என்பது இந்த வள்ளல் தன்மை மன்னர்களுக்கென்று இருக்க வேண்டிய இயல்பான குணம். ஆனால் புரூரவஸ் என்கிற இந்த கௌரவகுல மன்னன் மிகவும் கருமித்தனமுடையவனாக இருந்தவன். அவன் யாருக்கும் பொருளை வழங்கி பழக்கப்படாதவன். ஆகவேதான் புரூரவசின் அந்த கருமித்தனத்தினால் காண்டவ பிரஸ்தம் என்று அழைக்கப்பட்ட அந்த நகரமே நிலை குலைந்து, அழகு குலைந்து, ஒரு பாலைவனத்தை போல் ஆயிற்று என்று சொல்லுகிறது பாரத கதை. அங்குதான் போய் நீ அரசாட்சி செய் என்று திருதராஷ்டிரன் யுவராஜ பட்டம் கட்டி தர்மபுத்திரனை அங்கு போய் அரசாட்சி செய் என்றுதான் அனுப்பி வைத்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லவர்கள் இருக்கிற இடம் காடாக இருந்தாலும், அது பாலையாக இருந்தாலும், அது சோலையாக இருக்கும். காடாக இருந்தாலும் அது சிறந்த ஒரு பயன் தரக்கூடிய, மனிதர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அது அங்கு வாழ்கிற சான்றோர்களின் நிலையை பொறுத்தது என்பதை நாம் நூல்களில் படிக்கின்றோம். அது மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, சான்றோர்கள் எங்கிருக்கிறார்களோ அதுதான் சிறந்த நாடு என்று சொல்லுவார்கள். அதுபோல தர்மபுத்திரனை போன்ற அறம் உணர்ந்தவர்கள் மிகவும் சோபை இழந்து போய், வளம் இழந்து போய் கிடக்கிற ஒரு காண்டவ பிரஸ்தம் போன்ற ஒரு இடத்திற்கு வந்த பிறகும் அதை சோபையோடு கூடிய, அழகோடு கூடிய, செழுமையான ஒரு நகரமாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தர்ம சிந்தனையும் அறமும் தர்மபுத்திரனுக்கு இருந்தது. நாரத மகரிஷி சந்திக்க வந்தவர் தர்மனை பார்த்து கேட்கிறார், தர்மபுத்திரா, இந்த ராஜ பரிபாலனம் எல்லாம் சரியாக குறைவில்லாமல் நடைபெறுகிறதா என்று. அவ்வப்போது பாண்டவர்கள் தர்மிஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் கடைபிடித்து நடக்க வேண்டிய சில தர்மங்களை அறிவுறுத்துகிற பொறுப்பை ரிஷிகளும் முனிவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு பெரும் பங்கு நாரத மகரிஷிக்கு இருந்தது. நாரதர் கேட்டார், உன் ராஜதானியில் எல்லா செயல்களும் ஒழுங்காக நடைபெறுகிறதா? ஒழுங்காக நடைபெறுவதை நீ சரியாக தினமும் கவனித்து வருகிறாயா என்று கேட்கிறார். நாரதர் கேட்டார், ஒரு மன்னன் என்பவன் தன்னுடைய பலம் எவ்வளவு என்பதை ஒரு மன்னன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தன் எதிரியின் பலம் என்ன என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தன் பலத்தின் மேல் அதீதமான நம்பிக்கை வைத்து எதிராளியின் பலத்தை உதாசீனப்படுத்துகிறவனாக ஒரு மன்னன் இருந்தால் அதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். அதே நேரத்தில் தன் பலம் எவ்வளவு என்பதை தெரியாமல் எதிரிக்கு பயந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒருவன் இருந்தாலும் அவன் அழிந்துபட்டு போவான். ஆக அதீதமான ஒரு நம்பிக்கையை தன் பலத்தின் மேல் வைத்து கொண்டு அதன் மூலமாக தன்னை பெரிதாக கருதி கொண்டு சரியாக பகையை சந்திக்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் மன்னன் அழிந்து போக நேரிடும். ஆகவே உன் பலத்தையும்
உன் எதிராளியினுடைய பலத்தையும் சரியாக எடை போட்டு பார்த்து அதன்படி நடந்து கொள்கிறாயா என்று கேட்டார் நாரதர். தர்மபுத்திரன் அவருக்கு அருகிலே இருந்து பதில் சொல்லி கொண்டிருந்தான். நாரதர் கேட்டார், ஒரு மன்னன் காலம் தவறாமை என்பதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதை ஒழுங்காக செய்து வருகிறாயா? எந்தெந்த கடமைகளை எந்தெந்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கிறது. காலந்தவறி செய்வதனால் அந்த கடமைகள் எந்த பயனையும் தராது. ஆகவே காலம் கருதி பார்ப்பது என்பதில் கவனம் செலுத்துகிறாயா என்று கேட்கிறார் நாரதர். ஒரு மன்னனுடைய ஆட்சி அவன் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தில் மட்டும் இல்லை. ஒரு மன்னனின் ஆட்சி சிறப்பு அவன் வைத்திருக்கிற படைபலத்தில் மட்டும் இல்லை. அவனுக்கு இருக்கிற ஆழ்பலத்திலும் செல்வாக்கிலும் மட்டும் இல்லை. ஒவ்வொரு தேசமும் கட்டி காப்பாற்றுகிற தர்மத்தில் தான் ஒரு நாடு நின்று கொண்டிருக்கிறது. ஆக அந்த தர்மத்துக்கு குறைவு ஏற்படாமல் நடந்து கொள்கிறாயா என்று நாரதர் கேட்கிறார். நாரதர் கேட்க கேட்க தர்மபுத்திரன், மகர்ஷி உங்கள் வழிகாட்டுதலின்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொல்கிறார். நாரதர் கேட்டார், உன்னை சுற்றி இந்த அரசவையில் எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களில் யார் யார் என்னென்ன செயலை செய்வதற்கு திறமை உடையவர்கள் என்பதை தெரிந்து வைத்து அந்தந்த செயல்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்து சிறப்பாக நடத்தி வருகிறாயா என்று கேட்கிறார். இன்னும் சில பேர் உன்னை சுற்றி இருப்பவர்களில் நல்லது நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் நல்லன நாடாதவர்களாக இருப்பார்கள். அவர்களை இனங்கண்டு கொள்ளுகிற சூட்சுமமும் அறிவுத்திறனும் உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னை சுற்றி இருக்கிறவர்களில் யார் நல்லவை நாடக்கூடியவர்கள் என்பதை ஒரு மன்னன் இனங்கண்டு கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு மன்னனின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது என்று நாரத மகரிஷி மிக அருமையாக சொல்லிவிட்டு, எந்த ஒரு இராஜாங்க விஷயம் நடந்தாலும் அது எப்படியோ நடக்கும் என்று இருக்கிற மனிதன் ஒரு தோல்வியைத்தான் சந்திப்பான். ஒரு மன்னனாக இருக்கிறவன் எந்த ஒரு செயல் தன்னை சுற்றி நடந்தாலும் அது சிறப்பாக நடக்கிறதா என்பதை தான் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு மன்னன் எடுக்கிற எந்த முடிவும் அவனுடைய பரிஜனங்களுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய எந்த முடிவையும் ஒரு அரசன் எடுத்து விடவே கூடாது. அதற்கு மேலும் சொன்னார், இவர்களையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு மன்னனை மற்றவர்கள் கை நீட்டி இவன் ஒரு குற்றமுடையவன் என்று சொல்லுகிற நிலைமைக்கு ஒரு மன்னன் ஆளாகவே கூடாது. அவன் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் தன் குடிமக்களுக்கு அவன் ஒரு முன்மாதிரியான மன்னனாகவும் இருந்தால்தான் அவன் நிலைத்த மரியாதையை மக்களிடத்தில் பெறுவான். இல்லை என்றால் இவனும் குற்றமுடையவன் தானே என்று மக்கள் அவன் மேல் வைத்திருக்கிற மதிப்பீடு குறைந்து போகும். இதையெல்லாம் கடைபிடித்து கொண்டு நீ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாயா என்று நாரத மகர்ஷி கேட்கிறார் என்று பாரதம் சொல்லுகிறது. நாரதர் இவைகளையெல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தர்மபுத்திரன் நாரத மகர்ஷியை பார்த்து கேட்டான், மகர்ஷி, நாம் வேள்வி செய்கிறோமே, வேதத்தை சிறைமேல் வைத்து கொண்டாடுகிறோமே, அதனால் விளைகிற பயன் யாது என்று கேட்டான். பொருளை சேர்க்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். அந்த பொருளுக்கும் எப்பொழுது பொருள் கிடைக்கும், அதன் பயன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதற்கு மேல் ஒரு மனிதனானவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். அந்த இல்வாழ்க்கையின் மூலமாக அவன் அடையக்கூடிய பயன் எது என்று வேள்வி, வேதம், பொருள், இல்வாழ்க்கை இவைகளின் பயன்களை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் என்று தர்மபுத்திரன் கேட்டான். நாரத மகரிஷி சொன்னார், வேதத்தினுடைய பயனாக இருப்பதும் வேள்வியின் பயனாக இருப்பதும் அக்னிஹோத்திரம் செய்வதும் ஒழுக்க நடையில் நடப்பதும். வேதம் ஒரு மனிதனை ஒழுக்கமான பாதையில் நடக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. தெய்வ காரியங்களை செம்மையாக செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. வேதம் ஒரு மனிதன் மனத்தின் பரிசுத்தத்தையும் தூய்மையும் எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று வழி சொல்லுகிறது. ஆக இந்த தலையாய கடமைகள் வேதத்தின் மூலமாகவும் வேள்வியின் மூலமாகவும் உணர்த்தப்படுகிறது என்றார். தர்மபுத்திரன் கேட்டான், பொருளின் உண்மையான பயன் என்ன சொல்லுங்கள் என்று. அப்பொழுது நாரதர் சொன்னார், சிலர் பொருளின் பயனை சரியாக புரிந்து கொள்ளாமல் தாங்களும் அனுபவிக்காமல் பிறருக்கும் அந்த பொருள் பயன்படாமல் பொருளை பெற்றதனுடைய நோக்கத்தையே வீணடித்து விடுகிறார்கள். பொருளின் பயன் என்பது தனக்கு தேவையானவற்றை அறவழிப்பட்டு தர்ம வழிப்படி ஒரு மனிதன் தனக்கு தேவையானவற்றை பொருளின் மூலமாக அனுபவிப்பது, அதில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைப்பது. இதுதான் பொருளினுடைய முக்கியமான நோக்கம். சிலர் இதில் ஒன்றை மட்டும் கடைபிடித்து கொண்டு மற்றொன்றை கைவிட்டு விடுவார்கள். தான் மட்டுமே பொருளை அனுபவித்து கொண்டு மற்றவர்களுக்கு துளியும் அதன் மூலமாக எந்த உபகாரமும் இல்லாமல் செய்து விடுவார்கள். தான் மட்டும் அனுபவிப்பது என்பதிலேயும் இரண்டு வகைகள் இருக்கிறது. அதில் ஒன்று தவறான வழியில் அனுபவிப்பது, மற்றொன்று நல்ல வழியில் அனுபவிப்பது.
ஒரு சிலர் மட்டும்தான் பெற்ற பொருளை நல்ல வழியில் அனுபவிப்பார்கள். ஒரு சாரார் பெற்ற பொருளை தீய வழியில் செலவு செய்வார்கள். ஆக தனக்கென்று இருக்கிற பொருளை கூட நல்ல வழியில் செலவு செய்கிறவர்கள் மிகவும் குறைவு. தான் தேடிய பொருளாக இருந்தாலும் அதை நல்ல வழியில் ஒருவன் செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அது மட்டும் அல்லாமல் அதில் ஒரு பகுதியாவது பிறருக்கு பயன்படும்படியாக தர வேண்டும். தானும் தூய்க்காமல் பிறருக்கும் அனுபவிக்க தராமல் இருக்கிற பொருளினால் எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என்று மிக அழகாக நாரத மகர்ஷி தர்மபுத்திரனுக்கு சொல்லுகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மபுத்திரன் அடுத்த கேள்விக்கு போனான். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நிகழ்த்துகிறானே, அதனுடைய பயன் என்ன? நாரதர் சொன்னார், இல்லறத்தினுடைய பயன் இன்பம் துய்ப்பதும் சந்ததியை விருத்தி செய்வதும் என்பதோடு நின்று போகவில்லை. இல்லறத்தினுடைய பயன் அறம் செய்வது, தர்மம் செய்வதுதான் இல்லறத்தினுடைய பயன் என்று சொன்னார். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லும்போது, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு பண்பும் இருக்கும், ஒரு பயனும் இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு மலரை எடுத்துக்கொண்டால் மலர் மென்மையாக இருக்கிறது, அதற்கு ஒரு சுகந்த மனம் இருக்கிறது. அது மலரினுடைய தன்மை, மலரினுடைய பண்பு. அதற்கு ஒரு பயன் இருக்கிறது. என்ன என்றால், இறைவனுக்கு சூடுகிறோம், நாம் தலையில் சூடி மகிழ்கிறோம். யாராவது ஒருவருக்கு மலரை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். இப்படியெல்லாம் மலருக்கென்று சில பயன்கள் இருக்கிறது, மலருக்கென்று ஒரு பண்பும் இருக்கிறது. அருந்துவதற்காக பாலை எடுக்கிறோம், பார்ப்பதற்கு வெண்மையாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. இது பாலினுடைய பண்பு. அதற்கு ஒரு பயன் இருக்கிறது. உண்டவர்களுக்கு அது உரம் சேர்ப்பது பாலினுடைய பண்பாக இருக்கிறது. கரும்பலகை இருக்கிறது, கருப்பாக இருப்பது அதனுடைய பண்பு. அதில் எழுத ஆரம்பித்தோம் என்றால் அது துல்லியமாக தம் கண்களுக்கு தெரிகிறதே, அது அந்த பலகை நமக்கு தருகிற பயன். ஆக எந்த பொருளுக்கும் ஒரு பண்பும் இருக்கும், ஒரு பயனும் இருக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் அவ்வளவு அழகாக சொல்கிறார். நாரத மகர்ஷியிடத்தில் தருமன் கேட்டான், இல்லறம் செய்கிறோமே, அந்த வாழ்க்கையினுடைய ஒரு மனைவியை பெற்று திருமணம் செய்து கொண்டு ஒருவன் வாழ்க்கையை தொடங்குகிறானே, அதன் பயன் என்ன என்று கேட்டால், இன்பம் துய்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அறம் செய்வதுதான் இல்லறத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க முடியும் என்று நாரத மகர்ஷி தர்மனிடத்தில் சொன்னார். தர்மனை பார்த்த நாரதருக்கும் மகிழ்ச்சி, அவரை சந்தித்ததனால் பாண்டவர்களுக்கும் ஆனந்தம். அப்பொழுது மயன் அமைத்த அந்த அழகான மணிமண்டபத்தை பார்த்துவிட்டு நாரத மகர்ஷி சொன்னார், இதை போல ஒரு மணிமண்டபம் பூலோகத்தில் எங்கும் இல்லை. நான் வானுலகில் பல சபைகளை பார்த்திருக்கிறேன். தேவேந்திரனுடைய சபையை பார்த்திருக்கிறேன், யமனுடைய சபையை பார்த்திருக்கிறேன், வர்ணனுடைய சபையை பார்த்திருக்கிறேன், குபேரனுடைய சபையும் பார்த்திருக்கிறேன், ஏன் பிரம்ம சபையவே பார்த்திருக்கிறேன். அங்கெல்லாம் மிக அழகாக அலங்காரமாக பார்ப்பதற்கே ரம்மியமாக இருக்கிற பல அபூர்வமான மண்டபங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். அதற்குள் இருக்கிறவர்கள் பசி, தாகம், களைப்பு, மூப்பு இவைகளெல்லாம் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். அந்த சபைகளில் தேவேந்திரனுடைய சபையில் வான்மீகி மகர்ஷியை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு சபையிலும் ரிஷிகளையும் கந்தர்வர்களையும் சித்தர்களையும் ஒவ்வொருவருடைய சபையிலும் பார்க்கிற போது நான் எவ்வளவோ ஆனந்தப்பட்டிருக்கிறேன். தேவேந்திரனுடைய சபையில் கற்பக விருட்சத்தை பார்த்திருக்கிறேன். வர்ண சபையில் ஆதிசேஷனை போன்றவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கிற சபைகள். ஆனால் பூலோகத்தில் இந்த மயன் உருவாக்கி இருக்கிற இந்த அபூர்வமான மணிமண்டபத்தை போல் வேறெங்கேயும் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு சிறப்பு மிகுந்ததாக இந்த மணிமண்டபம் இருக்கிறது. தேவ சபையில் எப்படி உன்னதமான ஸ்தானத்தில் ஒரு அரிச்சந்திரன் அமர்ந்திருக்கிறானோ அதுபோலத்தான் இந்த அபூர்வமான ஒரு மணிமண்டபத்தில் இந்த அர்ச்சந்திரனைப் போல நீ அமர்ந்திருந்து மக்களுக்கு ஆவண செய்ய போகிறாய் என்று நாரதர் சொன்னார் தர்மனை பார்த்து. அப்பொழுது தர்மன் கேட்டான், மகர்ஷி, அரிச்சந்திரன் தேவசபையில் உயர்ந்த ஆசனத்தில் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களே, அந்த சிறப்பான இடத்தை அவன் பெறுவதற்கு எது காரணம் என்பதை சொல்லுங்களேன் என்று தர்மர் கேட்டார். அப்பொழுது நாரத மகர்ஷி சொன்னார், சூரிய வம்சத்தில் அர்ச்சந்திரன் என்கிற புகழ்மிகுந்த ஒரு மன்னன். நீ அவனை பற்றி கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டாய். இருந்தாலும் நான் சொல்ல கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதனால் சொல்லுகிறேன். வாய்மையில் சிறந்தவனாக இருந்த அந்த கோசல சாம்ராஜ்யத்தை அரசாட்சி செய்த அபூர்வமான மன்னன் எவ்வளவோ பெரிய ராஜசூய யாகத்தை செய்து தேவாதி தேவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடையும்படியான புண்ணிய கைங்கரியங்களை எல்லாம் செய்தவன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக
வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தர்மத்தை அவன் கடைபிடித்தான். எந்த காலகட்டத்திலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மறந்தும் கூட சத்தியத்துக்கு விரோதமான ஒரு வார்த்தையை, ஒரு பொய்யை சொல்வதில்லை என்கிற சங்கல்பத்தோடு இருந்தவன். வாய்மைதான் கடவுள், சத்தியந்தான் இறைவன் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவனாக இருந்தவன் அரிச்சந்திரன் என்கிற சூரியகுலத்து மன்னன். அவனுடைய சங்கல்பத்தை சோதிப்பதற்காக, அவனுடைய முடிவை சோதிப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். பலரும் முயற்சி செய்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதை மிகவும் அவனுடைய நிலைமையை கீழான ஒரு இடத்திற்கு இழுத்து கொண்டு வருவதற்காக, இவனைப் போல புகழ் மிகுந்த மன்னன் உலகில் யாரும் இல்லை என்று உலகோரெல்லாம் சொல்லும்போது அவனிடத்திலும் பொய் பேசுகிற குணம் மனதின் அடியாளத்தில் உறைந்து கிடக்கிறது என்பதை சொல்லி மேலான ஒரு மதிப்பிலிருந்து அவனை கீழான ஒரு நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சபதம் பண்ணி கொண்டு வசிஷ்ட மகரிஷியோடு சபதம் போட்டு எப்படியாவது அரிச்சந்திரனை பொய் பேச வைக்கலாம் என்று முயற்சி செய்து பார்த்தார் விஸ்வாமித்திர முனிவர். ஆனால் அது நடப்பதற்கு வழியே இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் சத்தியத்தின் மேல் அரிச்சந்திரன் அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஏராளமான சோதனைகள், அவன் செல்வத்தையெல்லாம் இழக்கும்படியான நிலை வந்தது. பிறகு மனைவியையும் குழந்தையும் கூட வேறொரு மன்னனிடத்தில் அடிமைகளைப் போல் ஆக்கிவிட்டு தன் செல்வத்தையெல்லாம் இழந்துவிட்டு சுடுகாட்டில் போய் காவல் காக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு தேசத்து மன்னன் ஆளானான். இவ்வளவு கொடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிற போதும் அவன் சத்தியம் தவறவே இல்லை. அவனுடைய புத்திரனை இழக்கிற நிலைக்கு வந்தான், அப்பொழுதும் சத்தியம் தவறவில்லை. மாண்டு போன மகனை கொண்டு போய் சுடலையில் வைத்து சுட்டெரிப்பதற்கு வேண்டிய அந்த காசை கொடுப்பதற்கு வழியில்லாமல் மனைவி இருக்கிற நிலைமையை சுடுகாட்டை காவல் செய்து கொண்டிருக்கிறவன் தன் கண்ணால் கண்ட போதும் கூட அவளை காசில்லாமல் நீ இந்த உடலை சுட்டெரிக்க முடியாது, என்னை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறவனுக்கு நான் உண்மையானவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையில் மனைவி என்று தெரிந்தும் தன் கடமையும் சத்தியத்தையும் விட்டு மீறாதவனாக இருந்த பெருமைக்குரியவனாக இருந்தவன் ஹரிச்சந்திரன்.